வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம தொடியில் டாப் 5 பெஸ்ட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கிடைக்கக்கூடிய நல்ல மைலேஜ் வெஹிக்கிள்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் குறைஞ்ச ப்ரைஸில் நல்ல மைலேஜோட கம்மி மெயின்டெனன்ஸில் ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்லப்போனால் நிறைய பேர் இந்த ஒரு டெலிவரி ஜாப் பார்க்கலான்ற மாதிரிலாம் கூட மைண்ட் செட்டில் வெஹிக்கிள் எடுக்கிறீங்க. அதை மாதிரி பர்சன்ஸுக்குலாம் இந்த லிஸ்டிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்றப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைமில் மெயின்டெனன்ஸும் கம்மி, மைலேஜும் நல்லா இருக்குன்றப்ப காஸ்ட்டும் உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் ரன்னிங் காஸ்ட்டுன்றதுனால இந்த லிஸ்டிங் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட் நான் உங்களுக்கே தெரியும், அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் மோடியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய ஷைன் 100. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில் ஹோண்டா தரப்புலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ரிஃபைண்டான ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம். அட் த சேம் டைமில் ப்ரைஸிங், மைலேஜ் மாதிரி விஷயங்களும் நம்மளுக்கு ஏற்ற ஒரு ரேஞ்சில் இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லீனியரான ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு டிசைன் டோன். ஃபேமிலிக்கு இட்ஸ் ஓகேன்ற மாதிரி இருக்கும். எந்தவித ஸ்போர்ட்டினஸ் அதை மாதிரி விஷயங்கள் இந்த வெஹிக்கிளில் இல்லைனாலும் இட்ஸ் ஓகே. டிசைன் பார்க்க டீசெண்டாக நல்லாவே இருக்கும். கலர் ஸ்கீம்ஸும் கொஞ்சம் உங்களுக்கு ஆப்ஷனல் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்கன்னா 98.98cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 7.28 பிஹெச்யும் 8.05 Nm ஆஃப் டார்க்கும் கிடைச்சிருது. இதோட உங்களுக்கு ஒரு 4 கியர் பாக்ஸும் உங்களுக்கு பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த வெஹிக்கிளுடைய டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 85 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தோன்னா 65 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பர் லிட்டருக்குன்னு பார்த்தா 65ன்றது சொல்லப்போனால் இந்த வெஹிக்கிள் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்னும் கூட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றதை நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் சிபிஎஸ் லிங்க் பண்ணியிருப்பாங்க. வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் ஜஸ்ட் 99 kg. நல்ல லைட் வெயிட்டாக இருக்கும். ஹேண்டலிங்கும் ஈஸியாக தான் இருக்கும். சீட் ஹைட்டு 786 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வெஹிக்கிளுடைய ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 82,000 ஸ்டார்ட் ஆகி டாப் மாடல் 88,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய HF டியூலக்ஸ். ஆமாங்க, நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கிடைக்கக்கூடிய ஒரு ஒன் அண்ட் ஒன்லி ஒரு வெஹிக்கிள்லாம் அது நிச்சயமாக நம்ம ஹீரோடைய HF டியூலக்ஸ்னு சொல்லலாம். ஆமாங்க, ப்ரைஸிங் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள். ஆமாம், இதோடைய பேசிக் மாடல் ஜஸ்ட்டு உங்களுக்கு 74லேயே ஆன் ரோட் ஸ்டார்டிங் ஆகுதுன்னா பார்த்துங்கப்பா எந்த அளவுக்கு இந்த வெஹிக்கிளுடைய ப்ரைஸிங்கிறத அஃபோர்டபுளாக ஹீரோ கோட் பண்ணியிருக்காங்கன்றத. அதுக்குன்னு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் வருதே விஷன் எப்படி இருக்கும் நீங்கள் எந்த வித சந்தேகமும் பட தேவையில்லை. உங்களுக்கு வெஹிக்கிள் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கொடுத்துருந்தாலும் ஒரு 100% ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக இருக்கும் இந்த ஹீரோடைய HF டிலக்ஸ்ன்றது. ஏன்னா சேம் இதில் யூஸ் பண்ணியிருக்க மெயின் காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஸ்ப்ளெண்டரோடைய அதே காம்பனன்ட்ஸ் தான். அதை எடுத்து தான் இந்த இடத்துலையும் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்றனால உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மெயின்டெனன்ஸ் அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை. நல்ல ஒரு லோ மெயின்டெனன்ஸான நல்ல ஃபியூல் எஃபிஷியண்ட்டான ஒரு வெஹிக்கிள் இந்த ஹீரோடைய HF டியூலக்ஸ்ன்றது. என்ஜின் வைஸ் பொறுத்தவரைக்கும் 97.2cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வெஹிக்கிளுடைய உங்களுக்கு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளேட் கிளச்சும் பேர் பண்ணியிருக்காங்க. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 பிஹெச்பியும் 8.05 Nm ஆஃப் டார்க்கும் கொடுத்து டாப் ஸ்பீடு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 65 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் முன்ன சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப இதை விடையும் கூட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ரைடிங் ஸ்டைல் டிபெண்ட் பண்ணி இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ்ன்றது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துலையும் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான்ப்பா கொடுக்குறாங்க. IBS லிங்க் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் 110 kg. சீட் ஹைட்டு 805 mm. ஆக மொத்தத்தில் வெஹிக்கிளுடைய ப்ரைஸிங்கு முன்ன சொன்ன மாதிரி பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 74,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 91,000 கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்றப்ப ப்ரைஸிங்லையும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேஞ்சிலே இந்த ஹீரோடைய HF டிலக்ஸ்ன்றது இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய பிளாட்டினா 110. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னு வச்சிங்கன்னா மைலேஜில் இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே ஒரு எக்ஸலண்ட்டான ரேஞ்சு. அது கூட ஒரு சூப்பரான ரைடிங் கம்ஃபர்ட்டும் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ஆமாம், இந்த ஒரு வெஹிக்கிள்னு பார்த்தோன்னா இந்த காம்படிஷனில் இருக்கிற மற்ற வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது ரைடிங் கம்ஃபர்ட்ன்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்லாம் சூப்பராகவே டியூன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு வெஹிக்கிளில் நல்ல ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்கும் இந்த பஜாஜோடைய பிளாட்டினா 110ன்றது. இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 115.47
155 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்கேன் வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 8.48 பிஹெச்பி பவரும் 9.81 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் முடிச்சு டாப் ஸ்பீட் அரௌண்ட் உங்களுக்கு 90 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்கப்பா. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி ரேஞ்சில் இருக்கும். பட் மைலேஜ் பர் லிட்டருக்கு 70 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேஞ்சிலே இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிளில். சொல்லப்போனால் இதை விடையும் கூட ஒரு சில பேர்லாம் எக்ஸ்ட்ரா மைலேஜ் எடுத்திருக்காங்க. பட் 70ன்றது இப்போதைக்கு கம்பெனிலேருந்து ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜாக சொல்கிறாங்க. உங்களுடைய ரைடிங் ஸ்டைல் பொறுத்து இந்த வெஹிக்கிளில் நீங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் கூட எடுக்கலான்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இதில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். ஒன்ஸ் அப்பான டைம் டிஸ்க் பிரேக்கு அதில் ஏபிஎஸ் மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்தாங்க. பட் இப்போ கரண்ட்லி அந்த மாடலில் ஒன்லி ட்ரம் பிரேக் மட்டும்தான் இருக்குது. சிபிஎஸ் சும்மா லிங்க் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் 119 கேஜி, சீட் ஹைட் 807 mm. ஆக மொத்தத்தில் வெஹிக்கிளுடைய 100 ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 92,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் ப்ளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ். ஆமாங்க, நல்ல ஒரு மைலேஜோட டிவிஎஸ் தரப்பில் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ அதுவும் கொஞ்சம் ஸ்லைட்லி டிசைனும் பெட்டராக இருக்கணுன்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது ரியலி நல்ல ஒரு ஆப்ஷன்னே சொல்லலாம். ஆமாங்க, ஃபஸ்ட் விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு காம்பேக்டான அந்த ஒரு ஸ்போர்ட்டி கம்யூட்டர் தான். ஸ்போர்ட்டின்னு கூட சொல்ல முடியாது, அந்த பேரில் தான் ஸ்போர்ட்ஸுன்றது இருக்கும். டிசைன் பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருக்கும், அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 109.7 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.08 பிஹெச்பி பவரும் 8.7 Nm ஆஃப் டார்க் முடிச்சு டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 70 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. பிரேக்கிங் செட்டப்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு சேம் ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் எஸ்பிடி மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் 112 கேஜி, சீட் 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வெஹிக்கிளுடைய 100 ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 83,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் அரௌண்ட் ஒரு 85,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி ப்ரைஸிங்லாம் ஒரு நல்ல ரேஞ்சிலே இருக்கும். அது இல்லாமல் மைலேஜும் இந்த ஒரு வெஹிக்கிளில் சூப்பராகவே இருக்கும். சொல்லப்போனால் ஒரு நல்ல ஆப்ஷன் டிவிஎஸ் தரப்புலேருந்து கிடைக்குது. சரி, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய பிளாட்டினா 100. ஆமாங்க, ரீசெண்ட் டைமில் நல்ல ஒரு மைலேஜ் ஃபிகர்ஸோட சூப்பரான ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கிடைக்கக்கூடிய ஒரு மாடலாக நம்மளோட மார்க்கெட்டில் இருந்துகிட்டு வர ஒரு வெஹிக்கிள் அது நிச்சயம் நம்ம பஜாஜோடைய பிளாட்டினா 110 தான். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் முன்ன சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு லீனரான ஒரு டிசைன் டோன் தான். ஆன் ரோட்டில் பார்க்குறதுக்கு really நல்லாவே இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 99.59 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.79 பிஹெச்பி பவரும் 8.34 Nm ஆஃப் டார்க் முடியுது. டாப் ஸ்பீட் 90 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 75 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரேட்டிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதை மாதிரி ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றதை கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். பிரேக்கிங் செட்டப் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். இந்த இடத்துலையும் சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் 117 கேஜி கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் 807. ஆக மொத்தத்தில் வெஹிக்கிளுடைய ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 90,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு இட்ஸ் ஓகே, அந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஏற்ற ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. சுருக்காவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப் 5 லிஸ்டிங் நாங்கள் இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் வைங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸிங் அண்ட் நல்ல மைலேஜ் ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எதிர்பார்த்தா கொஞ்சம் இதெல்லாம் ஓகேப்பா. இது எல்லாமே ரொம்ப பேசிக்கான லெவலில் இருக்குது. பட் இன்னும் இதை விட ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் போனால் நல்லா இருக்குன்னு தோணுன்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு லிஸ்டிங்கும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த நம்ம வீடியோ முடிச்சுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. சி யூ லேட்டர்.